ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாஷ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ட்ரைனி கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷர் ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரைனி கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஜாபுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. அதுவும் ஹைதராபாத் லொக்கேஷனுக்கு. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஒரு பீப்புள் யாஷ் டெக்னாலஜியில் இருந்தாங்க அப்படின்னா இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடியா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவங்கள ரெஃபரல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரெஷர்லேருந்து 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜேடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் ஆஸ் அ இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் டு ஃபேர் டிகிரி அக்கமுலேட் மினிமம் அசிஸ்டன்ஸ், தென் எக்ஸிக்யூட் யூனிட் டெஸ்டிங் அண்ட் என்ஷூர் த அக்யூரசி of ease and heat developments, then realize the development of requirement as per technical specification provided, other to all coding standards performance measures and per customer organization guidelines. Participants all nominated trainings and proactively work in self improvement and development, willingness to travel as per business requirements, work in various shifts to meet the project needs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்டிங் பற்றி சம் நாலேஜஸ் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோடிங்கை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எல்லா ட்ரைனிங்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே கொடுக்குற கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ட்ராவல் இன்கேஸ் இருந்தால் பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லொக்கேஷனுக்கு ட்ராவல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஷிஃப்ட் கொடுத்தாலும் உங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்வயர் டெக்னிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் காம்படன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் தெரிஞ்சிருக்கணும். ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் டாக்குமெண்டேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த எப்படின்னா இப்போ டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது, டைம் ஷீட் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் டெஸ்ட் பிளான், டெஸ்ட் கேசஸ் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சம் பேசிக் டாக்குமெண்டேஷன் வேலைலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிள் டு பில்ட் இன் டு த ரெக்ரூட்மெண்ட் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் கேதரிங் அண்ட் அனாலிசிஸ். கண்டிப்பாக ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை கேட்டுட்டு அதை அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் டூல்ஸ் லைக் ரெக்ரூட்மெண்ட் அனாலிசிஸ் ப்ராசஸ் டூல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ். அந்த அனாலிசிஸ் பண்ணுறீங்க இல்லையா, ரெக்ரூட்மெண்ட் கேதர் பண்ணுறீங்க இல்லையா, அந்தோட உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நான் ஃபங்க்ஷனல் டாக்குமெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் டொமைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த கிளைண்ட்ஸையும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் டெஸ்டிங் அண்ட் டெஸ்ட் ஃபார் ரீஹோஸ்டிங், டெஸ்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் டாக்குமெண்ட் டிஃபெக்ட்ஸ். இந்த மாதிரி டெஸ்டிங் ரிலவெண்ட்டான கான்செப்ட் அண்ட் மெத்தடாலஜிஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் கேசஸ் கிரியேட் பண்ணுறது, டெஸ்ட் சீனியர்ஸ் ரெடி பண்ணுறது, தென் டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது டெக்னிக்கலாக கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சனாலிட்டி வைஸ் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி, எஜிலிட்டி, கொலாபரேஷன், கம்யூனிகேஷன், டிவோர்ஸ் ரிசல்ட் அப்படின்னு ட்ரைவ்ஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக குட் டு ஹேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஜாபோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஜேடி எல்லாமே பார்த்தோம். இவங்க ஜாப் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா December 10 அரௌண்ட் 20 days ஆச்சு. எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் வந்து இந்த போர்ட்டலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லிங்க்டின் மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபர்தராக கம்யூனிகேஷன் மெயில் வரும். இந்த மெயிலில் வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸாக அப்படிங்கிறது என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும், எந்த மாதிரி இன்டர்வியூஸ் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்டாக இருக்கும். இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.